சொல்லவா கம்மி போட்டா வளர்றா நீ கோயில் வந்த நாலு என்ன ஒரு குறை தூம்பா நாட்டை கெடுக்கிறாங்க அங்க உட்காந்து நாட்டை நாங்க கெடுக்கல 400-500 பேர் இருக்காங்க 4 பேர் திட்டம் சொல்லிட்டு ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் இதெல்லாம் நாளே படிச்சுட்டு நாட்டுக்கு நல்லது கட்டு சொல்லி வரோம் வாழ்வை குறைமற்ற செல்வத்தோடு வாழ்ந்துரு அப்பா என்றைக்கும் 16 செல்வமும் பெற்று குறைவில்லா வாழ வேண்டும். மகராசனாக வாழ கடவுது 16 செல்வங்கள் கொட்டுங்க மாடிக்கும் நாங்களாம் வந்தோம் ஐயா வந்துட்டு வாங்க ஐயா வணக்கம் அப்படின்னு பணிந்து வணக்கம் வச்சுங்க குறைவில்லாத மனம் நிறைந்த ஆசீர்வாதம் கொடுத்தேன் சொல்லு அது கூட எப்ப சொல்ல காலையில் சொல்லு சொல்லலாம் கொட்டில வர்ற மணிக்கு கொட்டில
சொல்லுங்க யாரு அவன் சொல்ல மாட்டாங்க யாரு அவன் சிசிரா நீ போ தூக்கு போ ஆறுமுகம் ஐயா 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 வணக்கம் 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 என்னைக்கு நீதி ஊழி வாழ கடவுது கையிலகிற கவுர் போட்டு அவங்க இன்னும் 2 வச்சு சேர்ந்து வாழ்வேன். ஆமா ஆகட்டும், நமக்கு எந்த குறையும் வராது. ஆமா ஆறுமுகம் ஐயா வணக்கம் வாழ வைக்கும் வாழ வைக்கும் இல்லையா? அது எப்பேற்பட்ட வணக்கம் தம்பி? உலகத்துல 3 வணக்கம். எப்படி? தன்னை ஒத்தவனானால் என் கண்ணுக்கு நேர் வணக்கம், தனக்கு மூத்தவனானால் என் நெஞ்சுக்கு நேர் வணக்கம், எல்லோருக்கும் மூத்தவரானால் என் சிரசுக்கு மேல் வணக்கம். இந்த 3 வணக்கத்துக்கு ஏதாவது விளக்கம் தெரியுதா? பெரியவரை பார்த்தா கொஞ்சம் தலை வணங்கணும். ஆறுமுகம் அதான் பெரியவர் வணக்கம். இப்ப நீ நானும் ரோட்ல போயிட்டு இருப்போம். நீ எது கொண்டு வருவேன்? எனக்கு சரிசமமான ஆளு. பாப்பா நல்லா இருக்கியா? என்ன என் கண்ணுக்கு என் நெஞ்சுக்கு நேர் வணக்கம். என்ன மனதார உனக்கு நான் வணக்கம் வைக்கிறேன். ஏன்னா அந்த நெஞ்சுக்கு நேரா மனிதனுக்கு மனிதன் இந்த நெஞ்சில மறக்காம ஓ மனிதன் திருட்டு எண்ணம் இல்ல கிடையாது, ஏன் மனிதன் திருட்டு கிடையாது. நல்ல எண்ணத்தோட நெஞ்சார என் மனமார்ந்த வணக்கம் பா. அப்படி என்று நெஞ்சுக்கு நேரா வணக்கம். தனக்கு மூத்தவன் யார் தெரியுமா? எந்த ஒரு தொழிலையா இருந்தாலும் சரி அந்த தொழிலை கத்துக் கொடுப்பவர் ஆசிரியர், குரு. அவர் தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுள். அது கல்வியா இருந்தாலும் சரி, தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுவதா இருந்தாலும் சரி, இந்த தெருக்கூத்துக்காலையா இருந்தாலும் சரி, கத்து கொடுப்பான். அது குருதான். இந்த வணக்கத்துக்கு மட்டும் அவர் சத்தியமா குடிக்கவே மாட்டான். எப்ப பழக்கம் இல்ல, பழக்கம் இல்ல, போவா வாங்கி கொடுப்பான். இப்படியே குடிச்சு குடிச்சு போதை ஏத்து 32 சிந்து அவன் பேர்ல இருந்து இவன் பேர்ல இருக்கிறான். செட்டு கணக்கார சொல்றேன்னா அது உண்மைதான் இருக்கும். அப்படி என் குரு இருக்கிறேன். நான் பொழைக்கக்கூடிய பொழப்புக்கும் நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு வழி தேடி கொடுத்தியே. 3 வேளை உணவுக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் தேடுவதற்கு ஒரு தொழில். அந்த தொழிலை கத்துக் கொடுத்தாயே என் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே. அதனால் உனக்கு என் கண்ணுக்கு நேர் வணக்கம். ஒரு குருதான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் இல்லையா? அப்படி எல்லாருக்கும் மூத்தவனானார். இந்த உலக பிரபஞ்சத்திலே எல்லாருக்கும் மூத்தவன் சொன்ன யாரு? அப்படி வயதான மூத்தவர், முதியோர்கள், ஞானிகள். அப்படி ஆமா, அப்படி வயதுல மூத்தவங்க வருவாங்க முன்னாடி. ஐயா என் சிரமணங்கி இரு கரம் கூப்பி என் மனதார வழங்குகிறேன் அப்படின்னு வணக்கம் வைக்கணும். தலை வணங்கி வணக்கம் வைக்கணும். அதுதான் வணக்கம். நீ வச்சே கம்மிக்கு பேர் வணக்கம் மேடா. சரி, அன்றாட சபைக்கு மனமார்ந்த வணக்கம். இந்த சபை உருவாக்கி பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சியம் இருந்த சபை. இந்த சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார்? மாதா பிதா குரு தெய்வம். 4 வெள்ளத்தால் இருக்கிறார் இல்லையா? வெள்ளத்தால் அழியாது, செந்தணலில் வேகாது, வேந்தனால் கொல்லத்தால் முடியாது, கல்லர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, ஒருவருக்கு அள்ளி கொடுத்தாலும் நிறைவின்றி குறை வராது. அப்பேற்பட்ட பொருள் என்ன? கல்வி நூல். அப்பேற்பட்ட கல்வி செல்வங்களை கற்றுணர்ந்த கன தனவங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, படித்த மகா மேதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்த மார்களுக்கும் கற்றறிந்த கன தனவான்களுக்கும் நம்மை விட சிறந்த நாடக ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணனுடைய பாதத்திற்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்தில் இருந்து வந்திருப்பாங்க. அண்ணனுடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் நான் தேவலோகத்தையாலோ
எப்படி விளக்கம்? தேவருக்கெல்லாம் அதிபதி தேவக்கு அதிபதி தேவனுக்கெல்லாம் அதிபதி தேவ இந்திரன் தேவ இந்திரன் தேவ கோமான் அமரேந்திரன் பொன்னுலோகத்துக்கு அதிபதி இல்லையா? அப்படி 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவன். யாருக்கு கிடைக்காத பதவி இந்த பொன்னுலோகத்துக்கு அதிபதி தேவ இந்திரன் அப்படின்னு சொல்றேன். நான் எங்க தாயார் தந்தையார் அந்த வைபவம் எனக்கு தெரியாது. அதிபதி முப்பத்தி 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் அதிபதி காசிவருக்கும் அதிதி அம்மனுக்கும் அதிதி அம்மனுக்கு 33 கோடி தேவர்கள் வாமனனாகிய நாராயணன் பிறந்தார். அதான் திதி அம்மனுக்கும் காசிவருக்கும் 66 கோடி அவுணர் பிறந்தார். அப்ப 33 கோடி தேவர்கள் 66 கோடி அவுணர். அப்ப பிறக்கும் போது அவருக்கு இரட்டிப்பாக பிறந்தார். பாதிலா தேவர்கள் அப்படி பிறந்தார். அப்படி பிறந்து அந்த 33 கோடி தேவர்கள் அஷ்ட வசுக்கள் அஷ்டத்துக்கு பாலவர்கள் யார் யார்? இந்த இந்திரன் யமன் அக்னி நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசான்யன் அப்படி சொல்லக்கூடியவர் அஷ்ட வசுக்கள் 8 பேர் அதிபதி. அப்படி இந்த அஷ்டத்துக்கு பாலகரிலே அஷ்ட வசுக்களிலே மூத்தோனாகியவர் இந்த தேவ இந்திரன். ஆறுமுகம் இந்த தேவலோக பதவி இருக்கு யாருக்கு கிடைக்காது. அப்படி தேவலோக பதவி ஒருவன் ஆள வேண்டுமானால் 100 அஸ்வமேத யாகத்தை செய்தால் இந்த தேவலோக பதவி கிடைக்கும். இந்த தேவலோக பதவி கிடைக்கும். ஆமாண்டா இந்த உலகத்துல யாராவது எங்கன்னா ஒரு முனிவர் வனத்துல உட்கார்ந்து ஒரு மலை சரிவிலே உட்கார்ந்து தபம் செய்யறாருன்னு சொன்னா முதல்ல எனக்கு தான் அதிர்வு கிடைக்கும். இந்த இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு யாரோ தபம் செய்கிறார்கள் அப்படி என்று ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து எங்கள் சபையில் இருக்கக்கூடிய அழகான நாட்டியமார்களை விடுத்து எப்படியாகிலும் அந்த தபத்தை கழித்து விடுங்கள். ஏன்னா தபத்தை செய்து சிவத்தை அடைந்து பெருமானை பார்த்து எனக்கு தேவ இந்திர பதவி வேணும்னு கேட்டுட்டா அவரு கொடுத்துருவாரு. அப்ப எனக்கு என்ன வேலை? நான் போயிட வேண்டியதான். அப்ப இங்க கிடைக்குமா இந்த இப்பேற்பட்ட பதவி? இந்த பொண்ணுல இருக்க மரம் செடி கொடி புல் பூண்டு எதுவாக இருந்தாலும் எல்லாம் தங்கமே. செடி மரம் கொடி கூட இருக்கக்கூடிய ஒரு கல்லு கூட தங்கம் தாண்டா. அப்படி பொன்னுலோகம் அப்பேற்பட்ட 100 அஸ்வமேதத்தை செய்தால்தான் இந்த பதவி இல்லையா? அப்படி யார் செய்தது? சந்திரகுல பரம்பரை நகுசன் 5வது தலைமுறையில் பிறந்தவர் நகுசன். அப்படிப்பட்ட நகுச மகாராஜன் அவர்தான் அஸ்வமேதத்தை 100 அஸ்வமேதத்தை செய்து முடித்தவர் அவர்தான். அப்படி செய்து முடித்த உடனே தேவலோகத்தில் இருந்து சப்த ரிஷிகளிலே 4 பேர் யார்? விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், கௌதமர், அகத்தியர் இப்படி தலை சிறந்த 4 முனிவர்கள் தேவலோகத்திலிருந்து முத்துமல்லாக்கு பூலோகத்துக்கு போகுது. பூலோகத்துக்கு போய் ஏன் யாராலும் செய்ய முடியாது, தேவர்கள் மூவர்கள் செய்ய முடியாத ஒரு 100 அஸ்வமேத யாகத்தை ஒரு பூலோக வாசி செய்திருக்கிறான் என்றால் அவனை கௌரவப்படுத்த வேண்டும். இந்த பொன்னுலோகத்தை அவனுக்கு மணிமுடி சூட்டி வைக்க வேண்டும். அப்படி என்று இங்கிருந்து முத்துமல்லாக்கு போச்சு. அப்படி பூலோகம் சென்று அந்த பூலோகத்தில் இருந்து அந்த நகுசனை பல்லாக்கிலே அமர வைத்து தூக்கிட்டு தேவலோகம் வராங்க. அப்ப அந்த நகுசன் என்ன சொல்றான்? அந்த முனிவர்கள் மேல இருக்கக்கூடிய பத்துதல் ஐயா முனிவர்களே உரிமையா போங்க, பொறுமையா போங்க. என்ன உங்களுக்கு வலிக்கும், கால் வலிக்கும், பதட்டப்படாதீங்க, பொறுமையா போங்க அப்படின்றான். அப்ப அந்த முனிவர்லாம் சொல்றாங்க, நகுசா ஒன்றும் கவலைப்படாதே, எங்களுக்காக நீ சிரமப்பட வேண்டாம். 100 அஸ்வமேத யாகத்தை செய்த உன்னை சுமப்பது எங்களுக்கு பாக்கியமே, அதனால ஒன்று குறை கிடையாது, நீ பயப்படாத. அப்படி என்று நேரா தேவலோகத்துக்கு கொண்டு வந்து இந்த இந்திர பதவியில அமர்த்தினாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டேன்.
எனக்கு வேலை இல்ல, முடிஞ்சு போச்சு. என் சிம்மாசனம் காலி. அந்த பொண்ணுல வந்து சிம்மாசனத்துல நகுசரை கொண்டு வந்து அமர்த்தினார். அப்படி அமர்த்தின உடனே அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே அதுவரையிலே பூலோக வாழ்க்கையிலே சிற்றின்பத்தில் நாட்டம் இல்லாத அந்த நகுசனுக்கு தேவலோகத்தை அந்த தேவேந்திரனுடைய சிம்மாசனம் நமக்கு வந்துருச்சு. அப்ப தேவேந்திரன் மனைவி இந்திராணி யாருக்கு? நமக்குதான் அப்படின்னு அப்படி என்று நினைத்து அருகில் இருக்கக்கூடிய மந்திரி அழைத்து ஓட்டோட்டமாக சென்று அந்த புறத்தில் இந்திராணி இருப்பார். இந்த புது இந்திரன் கூப்பிட்டதா அழைத்ததா கூப்பிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த காவலாளி எல்லாம் ஓடி அம்மா மகாராணி இது நாள் வரையில் இருந்த இந்திரன் வீட்டுக்கு போயிட்டார். இப்ப புதிதாக ஒரு இந்திரன் பதவி ஏற்றிருக்கிறார். அந்த நகுச மகாராஜன் உங்களை வரும்படி உத்தரவு, நீங்க அவருக்கு மனைவி ஆகணுமா அப்படி என்ற உடனே பார்த்தது இந்திராணி அம்மன், எம்பெருமானே நாராயணா இது என்ன சோதனை? என் கணவருடைய மணிமுடிக்கும் சிம்மாசனத்துக்கு தான் ஆபத்து என்று நினைத்தேன். என்னுடைய கற்புக்கும் ஆபத்தா? ஆபத்தா இருக்கே அப்படி என்ற உடனே அப்ப பகவான் சொல்றார், அம்மா இந்திராணி யார் ஒன்றுக்கு கவலை வேண்டாம். அப்படி தினந்தோறும் என் கணவர் என்னை சேர வேண்டுமானால் சப்த ரிஷிகள் எல்லாம் முத்துப்பல்லாக்கை சுமந்து வீதி உலாவாக தான் அந்த புறத்துக்கு வருவார். அதை போல் வர சொல்லு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னார். அத போலவே இந்திராணியும் காவலாளி கிட்ட சொல்லி வந்தாங்க. இங்க இருந்து போய் நகுசன் கிட்ட சொன்னாங்க. உடனே சப்த ரிஷிகளை கூப்பிட்டு, ஏன் ரிஷிகளை கொண்டு வாருங்கள் அந்த முத்துப்பல்லாக்கை. ஏன் அதிகார திமிரு அந்த பதவியில உட்கார்ந்த உடனே அந்த ஆணவம் வந்துருச்சு. கூப்பிட்ட உடனே அழைத்து அந்த புத்துப்பல்லாக்கை அமர்ந்து அந்த புறத்துக்கு வீதி வழியாக சென்று வீதி உலா போய் அந்த புறத்துல இந்திராணி அரண்மனையில இறக்குங்க அப்படின்னு கட்டளையிட்டான். ஆமா அப்படி உட்காந்து போகல அந்த 4 முனிவர்கள் தூய்மையாக பாரு. அதுல அகத்தியர் குள்ளமானவர். ஆமா அவங்க வேகமா தான் போறாங்க. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுது இந்த அகத்தியர் குள்ளமா இருக்காரு? அவர் தோல் மேல அந்த முத்துப்பல்லாக்கு உட்காரவே இல்ல. இவர் சும்மா தோக்குற மாதிரி பாவனை பண்ணி போறாரு. அதனாலதான் முத்துப்பல்லாக்கு பொறுமையா போகுது அப்படின்னு அப்படி ஒரு பிரம்பு குச்சி எடுத்து அகத்தியர் சாதாரண ஆளா? அவர் எப்பேற்பட்ட ஆளு? இந்த நிதிகளை அந்த நதிகளை எல்லாம் ஒரு குண்டு சொம்பல் அடக்கினாரு இல்லையா? அப்பேற்பட்ட ஆளு. அவர் பார்த்தார், யாரும் செய்யாத 100 அஸ்வமேதத்தை செய்ததற்காக நாங்கள் உன்னை சுமந்து வந்தான். எங்களுடைய அருமை தெரியாமல், மற்றவர் சுமை தெரியாமல் சர்பன்னா தேவ பாசியில வேகமா ஓடு. ஆனா நீ எப்ப சர்பன் அடிச்சோ நீ ஒரு சர்பமாக போக்கடம் பிடி அது மற்றவர்கள் சுமை தெரியாமல் எப்ப அடிச்சோ உன் உடம்பை தூக்கி கொண்டு ஓடி ஆடி இதை தேட முடியாத மலைப்பாம்பாக போக வேண்டும் அப்படி என்று சாபத்தை கொடுத்தான். அப்படியே அவன் 100 அஸ்வமேதையாக பலனும் கெட்டு ஊராகத்தில் ஒரு மலைப்பாம்பா கீழே வந்து விழுந்தான். அப்பேற்பட்ட பதவி இந்த இந்திர பதவி. ஆனால் ஆமா ஆமாண்டா அப்படி இருந்தாலும் எங்க நாட்டு 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவ சபை கூடுவாங்க. அப்படி தேவர்கள் எல்லாம் வந்து வரிசை அமருவாங்க. அப்படி அமரக்கூடிய வேலையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நடின மாதர்கள் யார் யாரு? இப்படி சொல்லக்கூடிய 4 பெண்களும் நாட்டியங்களை புரிவது சந்தோஷமான பிறகு அதன் பிறகு தேவ சகவை கூடுவது, தேவ ரகசியங்கள் பேசுவது. ஆனா உன்னோட ஆறுமுகம் இந்த உலகத்துல எவன் ஒருத்தன் அசுரன் பொழைக்கிறாங்க நேர தேவலோகத்துக்கு நேர இந்த எண்ணெயும் இந்திராணி போட்டு அடிக்க மாதிரி. ஏன் அதோ
வஜ்ராயுதம், வெள்ளை யானை, சங்கநிதி. ஐராவதம், புல்வெளிகள், எல்லை ஆமா. நல்ல பொறுமை, வஜ்ராயுதம். ஆமா. முக்கியமான பொருள். சங்கநிதி, பதுமநிதி, ஆ, அப்புறம் அட்சய பாத்திரம், தேவ அமிர்தம். எல்லாம் வாங்குறதால இருக்கு. அதுக்காக அங்கிருந்து வந்து எங்களை அடிவாதண்டமாக அடிப்பது. ஆனால் ஏற்கனவே காலத்திலே வீர மகேந்திரபுரி ஆண்டு வரக்கூடிய சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன், பானுகோபன் இவரெல்லாம் படாத இம்சப்படுத்தினார். சிவபெருமான் அவர்களால் முருகப்பெருமானை உட்படம் செய்து சூரசம்காரத்தை முடித்து அதற்கு தேவர்கள் இடுக்கத்தை தீர்த்தார். யார்? சுப்பிரமணிய கடவுள். அவருக்கு பரிசாக என் மகள் தேவயானையை பரிசா கொடுத்திருக்கார். ஓ, தெய்வானையே பரிசா கொடுத்திருக்கீங்க. முருகனுக்கு மாமனார். ஓ, முருகன் உங்களுக்கு மருகன். மருகன். முருகன் எனக்கு மருகன். சிவபெருமான் எனக்கு சம்பந்தி. அப்ப இனிமேல் அவனுக்கு அதை நம்ப பண்ணுமா? ஒரு போய் நம்மள ஆட்சி ஆசைக்கு பார்க்க முடியாது. வாங்க முடியாது. ஆமா. ஆன முடியாது. அப்பேற்பட்ட பலசாலி முருகன் எனக்கு மருகனானதில் இருந்து தேவர்கள் குறைத்திருந்து எந்த குறையும் கிடையாது, நிம்மதியா இருக்கிறார். அதனால என் மனை அடியோடு கிடையாது. அசுராதிகள் மறைந்து விட்டார். ஆமா. அதனால் என் மனைவியாகிய இந்திராணி அழைத்து சந்தோஷமாக வார்த்தை ஆட வேண்டும். அதனால் நான் அடுத்ததாக இந்திராணியை சீக்கிரம் இந்திராணி